உங்களோட போராட்டத்தை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நேற்று நைட்லாம் மழையில் நின்று போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்க. தற்பொழுது இது மக்களுக்காகவும் மாணவிகளுக்காகவும் மாணவர்களுக்காகவும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருது. அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ மழை பெஞ்சது. அப்படியே எங்கள் மாணவர்களும் சரி நாங்களும் சரி எதுலேயுமே விடாமல் மழையிலையும் கையில் ஒரு டென்ட் இதை பிடிச்சிக்கிட்டு கவர்ஸை பிடிச்சிக்கிட்டு உள்ளே நின்று போராட்டம் பண்ணோம். நிறைய பேர் கவர் பண்ணாங்க. உங்கள் ஊடகத்துக்கு ரொம்ப நன்றி கவர் பண்ணதுக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் நாங்கள் ஆக்சுவலாக இந்த 5 நாளாக அந்த சைடில் பண்ணிட்டு இருந்தோம். ஏஎஃப்டி மைதானத்தில் இன்னொரு பக்கத்தில் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ அங்கே ரொம்ப தண்ணி தேங்கி இருக்கிறதுனால உட்கார முடியாத காரணத்தினால இந்த பக்கம் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு சைடு இன்னொரு ரெண்டுக்கு வந்திருக்கோம். அண்ட் இங்கே வந்து புதுசாக டென்ட்டு மழை பெஞ்சாலும் தண்ணி வராத அளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் டென்ட்லாம் போட்டிருக்கோம். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா வர கூட்டமும் கொஞ்சம் கூட குறையிலைங்க. உண்மையிலே பெண்களும் சரி ஆண்களும் சரி மாணவர்களாக ஒரே இனமாக தமிழ் இனமாக வந்து போராட்டத்தில் கலந்துருக்காங்க. பெண்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க பெண்கள் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ பெண்கள் இருக்காங்க. கண்டிப்பாக ஆண்களுக்கு குறைஞ்சவங்க இல்லை பெண்கள். நாங்கள்லாம் ஒரே சக்தி மாணவர் சக்தி அப்படிங்கிறத அழகாக உறுதிப்படுத்தியிருக்காங்க நம்ம பெண்கள். அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் மாணவர்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மழையிலையும் வெயிலையும் பனியிலையும் குளிர்லையும் கூட நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற ஊடகங்கள் அண்ட் ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. சாப்பாடு தராங்க, தண்ணி தராங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் News7 முதல் நாள்லேருந்து இன்றைக்கி 6வது நாள் ஆகுது. 6வது நாள் வரைக்கும் நீங்கள் உத்தரிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரே வேண்டுகோள் தான் சொல்கிறோம். 6 நாள் ஆகுதுங்க. மழை வெயில் குளிர் பனி எதையும் பார்க்காம நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்களோட உணர்வை புரிஞ்சுக்கோங்கன்னு மறுபடியும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஜல்லிக்கட்டு எங்களோட தமிழ் உணர்வு. அந்த உணர்வை நீங்கள் கொச்சப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு அனுமதி கொடுங்க. ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டை விளையாட கூட எங்களுக்கு பெர்மிஷன் தரலாம். நாங்கள் எதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரியல. எங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக எங்களோட அறவரி போராட்டம் தொடர்ந்துட்டே இருக்கும். விட்டு கொடுக்க மாட்டோம். அதாவது தொடர்ந்து மாணவிகளும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் இன்று காலை முதலேயே தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் தங்களது கோரிக்கைகளை வைத்து கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அந்த காட்சிகள்லாம் பார்க்க முடியும். இது குறித்த மாணவிகளிடமே கேட்போம்மா. வணக்கம். இந்த போராட்டம் வந்து எந்த நிலைமையில் இருக்குது? உங்களோட கோரிக்கை என்னவா இருக்குது? இன்றைக்கி வந்து ஒரு அவசர சட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. உங்களோட போராட்டம் என்னவாக அதுக்கப்புறம் தொடரும்? ஏன்னா நிரந்தர சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் போராட்டுங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அதான் சார், நிரந்தர சட்டம் வர வரைக்கும் இந்த போராட்டம் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். தளர்ந்து விடாது. நாங்கள் அப்படியே ஓஞ்சிட மாட்டோம். நீடிச்சுட்டே தான் இருக்கும். நிரந்தர சட்டம் வேணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது. நிரந்தர சட்டம் வந்ததுக்கப்புறம் அதுக்கு நாங்கள் போராடுவோம். தொடர்ந்து இப்போ வந்து மழையிலையும் வெயிலும், அதாவது 3 சூழ்நிலைகளை இப்போ தற்போது மாணவர்கள் பார்த்துருக்காங்க. இப்போ வெயிலாகட்டும் பனி, அதுக்கப்புறம் இப்போ தற்போது நேற்று பலத்த மழை. இந்த போராட்டம் எந்த நிலைமையில் இருக்குது? அதே போல் நேற்று பேருந்தில் நின்று போராட்டம் செஞ்சாங்க. இப்போ இந்த மழையிலையும் நின்று போராடிட்டு இருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை. நாங்கள் பண்ண மாணவர்கள் மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட குழந்தைங்களோட எல்லாரும் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க. கூட்டம் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து புதுச்சேரி போக்குவரத்து கழகத்தை வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நேற்று அவங்க தான் பஸ்ஸஸ்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. நிறைய ஹெல்ப்ஸ் வந்துட்டு இருக்கு. இது எங்கள் போராட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் மெழுகு சேர்க்குறாங்கன்னு சொல்லலாம்.